இனியவளே உனக்காக என்ற புத்தகத்தை பார்த்தவுடன் அதில் ஒரு காதல் கவிதை புத்தகம் போல தோன்றும். ஆனால் அப்படி அதில் ஒன்றும் சொல்லலை. காதலை பற்றி மட்டும் அது பாடலை. பெண் ஆண்களுக்கு வீரம், புகழ், மதிப்பு எல்லாவற்றையுமே தருவது பெண்கள் தான் என்கிறார் வியாசர். ஆண்களுக்கான எல்லா மேன்மையையும் தருவது பெண்கள் தான் என்கிறார் சார்லஸ். இந்த உலகம் சொர்க்கமாவதும் நரகமாவதும் பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்கிறான் டென்னிசன். இந்த பெண்ணிய உரிமைக்காக இந்த நிலத்தில் எண்ணற்ற பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக பாரதி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று கொளுத்தி போட்டான். பெண்ணினுடைய கல்வி, கல்வி பெறாத பெண் கலர் நிலம் என்கிறான் புரட்சி பாவலன். அதில் நல்ல புல்கல் விளைமை ஒழிய நல்ல புதல்வர்கள் வருவதில்லைங்கிறான். கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளாக இருந்த நாமே படிக்கல. என் ஊர் சிவகங்கை மாவட்டம், அதில் அரணையூர்னு கிராமம். எங்கள் கிராமத்தில் நான் தான் 5வது பட்டதாரி என்றால் எவ்வளவு காலமாக இருக்கிறது கல்வி எங்களை வந்து சேருவதற்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியும். அப்போது இந்த பெண்ணிய உரிமைக்காக, பெண்ணின் கல்விக்காக போராடிய பெருமக்களில் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமைக்காக பேசுகிற போது இங்கே எல்லோரும் தங்கள் மனைவிமாரையே மனதில் வைத்து சிந்திக்கிறார்கள். உங்களை பெற்ற தாயும் உங்கள் உடன் பிறந்த தங்கையும் மனதில் வைத்துக் கொண்டு சிந்தியுங்கள். நான் பெண்ணுக்கான உரிமையை கேட்பது சரி என்றுபடும் என்று சொல்றார். இன்னும் கூட ஒருபடி மேலே போய், அனுதினமும் சிவனை வணங்குகிறீர்கள், அவன் தன் உடம்பில் பாதியை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கிறான். கடவுளே இல்லை என்கிற நான் பெண்ணுக்கான உரிமையை கேட்டு நிற்கிறேன். அந்த கடவுளை தினமும் வணங்குகிற நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் என்று கூட வாதிட்டார். மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவிகிதத்தில் பயணிக்காத நாடு பற்றாக்குறையை சந்திக்கும். இப்போ மக்கள் தொகை 2x2 என்ற விகிதத்தில் வளர்ந்து கொண்டு போகிறது. உற்பத்தி 2+2 என்று கூட்டல் என்ற விகிதத்திலே இருக்கிறது. இது சரியா வராது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை சொல்கிறார். 2 குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் என்ற சட்டத்தை, என்ற கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்கள் என்று. அப்போது அவரிடத்தில் விவாதித்தவர்கள் 2 குழந்தைக்கு மேல் வேண்டாம் என்கிறீர்கள், அதில் 2மே பெண் பிள்ளையாய் போய்விட்டால் கொல்லி போட பிள்ளை என்று ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்பானே, அதற்கு என்ன செய்கிறது என்று கேட்கிறார். அது அவருக்கு உடனே பதில் சொல்றார். ஏன் பொம்பளை கொல்லி போட்டா பணம் வேகாதா என்று கேட்கிறார். சரி, 2மே பெண் பிள்ளை ஆகிவிட்டால் கடைசி காலத்தில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னை காப்பாற்றுவதற்கு மகன் வேண்டுமே என்று கேட்பானே, அதற்கு என்ன பதில் சொல்வது என்று. அப்ப ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் கல்வியை கொடு. ஆணும் பேருந்து ஓட்டலாம், ஆணும் விமானம் ஓட்டலாம், ஆணும் மாவட்ட ஆட்சி பணிக்கு வரலாம், ஆணும் காவல்துறை அதிகாரி ஆகலாம், ஆணும் ஆசிரியராகலாம், பெண்ணும் ஆசிரியராகலாம் என்று ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம உரிமை கொடு என்று போராடினார். பாரதி பாடினான், பாவேந்தன் பாடினான், தந்தை பெரியார் பேசினார், போராடினார். ஆனால் இன்றைக்கு பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உரிமையும் சட்டமாக்கி பெற்று தந்தது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. பாலியல் விவாகம் அது ரத்து செய்தது, விதவைகளுக்கான மறுமணம், பெண்ணிற்கான சொத்துரிமை அனைத்தையும் சட்ட வடிவமாக்கி பெற்று தந்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எளிதாக இதெல்லாம் வந்து சேர்ந்துடல. நிறைய செய்திகளை இந்த புத்தகம் சொல்லுது. குடும்பம் என்பதை அவங்க எப்படி பார்க்கிறாங்க?
இரண்டு செவி ஒரு ஒளியை கேட்பது போல, இரண்டு விழி ஒரு காட்சியை பார்ப்பது போல, இரண்டு கால்கள் ஒரு இலக்கை நோக்கி நடப்பது போல, இரண்டு கைகள் இணைந்து ஒரு செயலை செய்வது போல, ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்வதுதான் குடும்பம் என்று சொல்றார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அடக்கமா இருக்கணும், அடங்கி இருக்கணும், அது கஷ்டம். பொறுமையா இருக்கணுங்கிறாங்க. அது பெண்ணுக்கு மட்டும் பொருத்தமானது இல்லை. பெண் மட்டும் பொறுமையா இருக்கணும்னு ஒண்ணு இல்லை. இது ஆணுக்கும் தான். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறான். பொறுமை கடலினும் பெரிதுங்கிறான். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனால் அதன் கனிகள் மிகவும் இனிப்பா இருக்கும்னு எமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொறுமை பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும். அதை போல ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், அதை சொல்றாங்க. தாய் என்பவன், நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ சொர்க்கத்தை வேற எங்கேயும் தேடாத, அது உன் தாயின் காலடியில் தான் இருக்குதுங்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் சொந்தக்காரி என் தாய் தான் என்று சொல்றான். அவளுக்கு தான் எல்லா பெருமையும். ஒரு தாயால் வளர்க்கப்படுகிற மகன் தான் சிறந்த மனிதனாவான் என்று எமர்சன் சொல்றார். ஒன்றை நாம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு புகழ் பெற்று நாம் வளர்ந்தாலும் இந்த உலகத்தில் பொறாமைப்படாமல் மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது நம்மை பெற்ற தாயாகத்தான் இருக்க முடியும். எவ்வளவோ அறிஞர்கள் தாய்மையை பற்றி, கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று பாடுறார். கவிஞர் வாலி ஐயா அவர்கள், அம்மாவென்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்று பாடுறார். இன்னைக்கு என்ன நிலைமை, இந்த நூல் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வரும்போது முதியோர் இல்லத்தையெல்லாம் பேசுது. முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இதெல்லாம் பார்க்குறோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் தொழுறோம், எல்லாரும் தினமும் கோயிலுக்கு போய் கும்பிடுறோம். ஆனாலும் நிறைய கொலை நடக்குது, நிறைய திருட்டு நடக்குது. எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் தொழுகிறார்கள், எல்லாரும் வணங்குகிறார்கள் கோயிலுக்கு சென்று. அப்ப யார் இதையெல்லாம் செய்யறது? யார் இதையெல்லாம் செய்யறது? எதுக்கு இவ்வளவு அனாதை இல்லங்கள், இவ்வளவு முதியோர் இல்லங்கள் எப்படி வந்தது? நம்மை பெற்ற தாய் தந்தையரை நேசிக்காமல், நாம் பெற்ற குழந்தைகளை நேசிக்காத போது ஒரு மனிதன் பிற மனிதனை எப்படி நேசிப்பான்? எங்கிருக்கும் மாந்த நேயம்? இது எதை காட்டுகிறது? மனித நேயத்தை கொண்டு விட்டு நாம் வைத்திருக்கிற நினைவிடங்களாகத்தான் இந்த முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் நமக்கு தெரிகிறது. ஒரு கவிஞன் எழுதுறான், வீட்டிற்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்று எழுதுறான். இன்னொருத்தர் எழுதுறான், ஆலமரத்தை தாங்கியபடி விழுதுகள் முதியோர் இல்லத்தின் வாசலில். ஆலமரம் தன் தாய்மரம் பட்டு போக கூடாது என்பதற்காக விழுதுகள் வேற கீழே இறக்கி தாங்கி பிடிக்குதுங்கிறான். மரம் தாங்கி பிடிக்குது, மனிதன் பிடிக்கல. ஒரு பகிரில எனக்கு ஒரு தம்பி காணொலி காட்சி அனுப்பியிருந்தா, நிறைய பேர் நீங்க இதை பார்த்துருக்க கூடும். ஒரு அப்பாவை ஒருவன் முதியோர் இல்லத்துல சேர்க்க போறான். பணம் கட்டிட்டான், 6 மாசத்துக்கு வேண்டிய பணத்தை கட்டுறான். கட்டிட்டு இருக்கும்போது மனைவிட்டு இருந்து அழைப்பு வருது, வெளியில வந்து பேசுறான், சேர்த்துட்டேன். அப்புறம் என்னவா, அவருக்கு பிடிச்சிருக்காமா, வசதியான? அவர் கேட்குறாரு, உங்களுக்கு குளிரூட்டப்பட்ட அறை, இது ஏசி அறை வேணுமா, ஏசி வேணுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்குன்னு. இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவன் கொடுக்க சொல்கிறான் மகன். அதெல்லாம் பேசிட்டு வெளியில் வரும்போது, என்னவா எப்படி இருக்காரு, நல்லா இருக்க, இடம்லாம் பிடிச்சிருக்குன்னு. பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் வருவாரா அப்படின்னு. அதெல்லாம் வேணாங்க, எதுக்கு அவ்வளோ தூரம் அவர் சிரமப்பட்டு, அக்கறை இருப்பது போல பேசுகிறா, எதுக்கு அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு, அவர் அங்கேயே இருக்கட்டும், அதுக்கு வேண்டிய காசை நம்ம கொடுத்துடலாம் என்று சொல்கிறான். அப்படி பேசிகிட்டே இருக்குது. பணத்தை கட்டிட்டு அவன் திரும்பி அப்பாவை விட்டுட்டு போகிறான், அமெரிக்கா போகிறான். போகும்போது ஒரு பெரியவர் வர்றாரு, அந்த முதியோர் இல்லத்தை நிர்வகிக்கிற நிர்வாகி வர்றாரு. வந்தவன்கிட்ட கேட்குறாரு, எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறார், நீங்கள் நான் அமெரிக்காவில் இருக்கியா? சரி அப்படின்னு. நல்லா இருக்கணும்ப்பா, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இருந்து தான் உன்னை அனாதை குழந்தையா நீ இருந்தபோது இதே இடத்துல இருந்தால் உங்கள் அப்பா உன்னை எடுத்துகிட்டு போனார்ப்பா வளர்க்குறதுக்குன்னு அவன் சொல்கிறான், அந்த நிர்வாகி சொல்கிறான். அப்போ தான் ஆடி போகிறான், இவனே ஒரு அனாதை.
ஆனால் அந்த தந்தை கடைசி வரை தன் மகனிடத்துல நான் அதை எடுத்து வளர்த்தேன்னு சொல்லல. இந்த சூழல்ல இருக்குது. இங்க எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு திருமண மனமுறிவு அவங்க சொல்றாங்க 70 விழுக்காடு 80 விழுக்காடு மனமுறிவு வருதுன்னு. இங்க எல்லா திருமணங்களும் ஜாதகம் பார்த்து நடக்குது. 10 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு எல்லா பொருத்தமும் இருந்து திருமணம் நடக்குது. ஆனா 2 மாசத்துல குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் நிக்குது மனமுறிவுக்கு. காரணம் என்ன? எல்லா பொருத்தமும் சரியா இருந்தும் மனப்பொருத்தம் சரியா இல்லை. ஆனா மனப்பொருத்தம் அந்த ஜாதகத்துல எந்த கட்டத்திலையும் இல்லை, அது காதல்ல தான் இருக்குது. காதல் இல்லாம இங்க ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் சொல்றான் காதல்ல ஒண்ணும் இல்லை, ஆனா காதல் இல்லாம உலகத்துல ஒண்ணும் இல்லை. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனா காதலிக்காம யாரும் சாகக்கூடாதுங்கிறான். அதான் பாரதி சொல்றான், ஆதலினால் காதல் செய்வீங்கிறான். அப்ப இல்லத்துல வந்து அரிசி நிறைய வச்சுக்கிறதோ, பருப்பை நிறைய வச்சுக்கிறதோ, புடவை நிறைய வச்சுக்கிறதோ, நகையை நிறைய வச்சுக்கிறதோ அல்ல, பணத்தை நிறைய வச்சுக்கிறதோ அல்ல, அன்பை நிறைய வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் முக்கியமா இருக்குது. அப்ப இன்னைக்கு காதலிக்கிற போது அதில் இருக்க பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேசுறதை குறைச்சிக்கிறங்கன்ட்டு. பேசியே ஒருத்தன் புரிஞ்சுக்க முடியல, பேசாம இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம். இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா சமூகத்துல ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கும் போது அல்லது ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது என்கிட்ட 10 ரூபா இல்லைன்னா என் நண்பன்கிட்ட 10 ரூபா வாங்கி சட்டைப்பையில வச்சுட்டு போய் நிக்கிறேன். எனக்கிட்ட நல்ல சட்டை இல்லைன்னா நண்பனுடைய சட்டையை கடன் வாங்கி போட்டுட்டு போய் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற பொண்ணை நான் பார்க்குறேன். எனக்கிட்ட 2 சக்கரம் இல்லைனாலும் என் நண்பனுடைய கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன், என்னுடையது போல காட்டுறேன். காதலிக்கிற போது பொய்யா சொல்றது, நிறையில் தொடங்குறது, குறைய சொல்றது இல்லை. நான் தூங்கும்போது கொட்டை விடுவேன் அப்படி யாரும் சொல்றது இல்லை. ஆனா திருமணமான அன்னைக்கு படுக்கும்போது கொட்டை விட்டோன்னே அது எந்திரிச்சு பாப்பா, இதை சொல்லவே இல்லையே அந்த பையன். காதலிக்கிற போது ஒருவர் தன்னிடத்தில் இருக்க குறைகளை, எனக்கு 1000 ரூபா தான் சம்பளம், எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, இதுதான் முடியும், இப்படி சொல்லிட்டா இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறையா இருக்கும். ஆனா சொல்லி எல்லாமே பொய்யா சொல்லி நிறையா சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன், உனக்கு வானம் இல்லாத ஊஞ்சல் கட்டுவேன், இதெல்லாம் நடக்கிறதா? அப்ப யதார்த்த வாழ்க்கையில திருமணமான பிறகு அது கசக்க ஆரம்பிச்சு, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து இணைந்து வாழ தொடங்குகிற போது ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமா மாறிடுது, மனமுறிவு வந்து. இது இதெல்லாம் அடிப்படையா இருக்குது. நீங்க நிறைய எழுதுனீங்க, வீட்டில் வந்து நகைகள் அதிகமாக சேமித்து வைக்கிறத விட புன்னகை இருக்கணும், அது கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அச்சய திருதின்னு ஒன்று போட்ட அன்னைக்கு பார்த்தா வரிசையில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தாலும் தெரியுது நமக்கு. காரணம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல இந்த மக்கள் நுகர்வு கலாச்சாரத்திற்குள் மூழ்கி போன மக்களாக இருக்கிறார். இந்த நாடே ஒரு சந்தை பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு நாடா இருக்கு. அதனால மனிதன் உயிர்களும் நாமளும் ஒரு விற்பனை பொருள் தான். அதான் இவ்வளவு சிக்கலுக்கு நிறைய எழுதியிருக்கிறாங்க அவங்க. அந்த தொலைக்காட்சி தொடர் பார்க்குற தொல்லையிலிருந்து பெண்களை விடுவிக்கிறதுக்கு நீங்க எழுதணும். அது பெரிய 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 நோய், மிகப்பெரிய நோய். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பரை நான் சந்திச்சேன், 6 மாசமா அவர் தொடர்பில் இல்லை. அவர் கேட்டேன் எங்கே போயிட்டேன்னு, அழுதாரு. ஏன்னு கேட்குறேன். 6 மாசமா மருத்துவமனையில் இருந்தேன். என்னாச்சு? எனக்கு இல்லைனே மனைவிக்குன்னு. என்னாச்சு அப்படின்னு. அதான் நான் வேலைக்கு போயிட்டேன், வீட்டில் தொலைக்காட்சி தொடரே பார்த்து அப்படின்னு. அதான் மனநோயாளி ஆயிட்டான்னு. எப்படி? இங்கே பாருங்க, சமைக்கிறது, அங்கே தொலைக்காட்சியை பார்க்கறது, வர்றா அவ எப்படி பேசுறா அவ அங்கே போய் அரிசி அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறது. அவளா? அவருக்கு இருக்கட்டும், அவளுக்கு இருக்கு. அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்து மனநோயாளி ஆயிட்டார். இப்படி நிறைய மனநோயாளிகள் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நிறைய தத்துவங்களை நம்ம முன்னோர்கள் பாருங்க. பாரதி பாடுறான், எல்லாத்தையும் பாடுறான். உறுதி கொண்ட நெஞ்சு நாய்வா, அதெல்லாம் இளைஞனுக்கு பாடுறான். ஒளி படைத்த கண்ணி நாய்வான்னு. ஆனா சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர் பாப்பாவுக்கு பாடுறான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, அந்த பாப்பாவுக்கு சொல்றான். ஏன்னா
இவதான் நாளை தாயாகி அடுத்த தலைமுறையை உருவாக்கப் போகிறவள் என்று அவளுக்கு தான் அறிவுரை சொல்றான். இன்னும் ஒருபடி நமது மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை சின்ன பயலே செய்திகளடான் சின்ன பயலுக்கு பாடுறான். தூங்காதே தம்பி தூங்காதே என்று தம்பிக்கு பாடுறான். ஆனா திருடாதே பாப்பா திருடாதே என்று பாப்பாக்களுக்கு பாடுறான். ஏன் பாடுறான்? அவன் காலத்தை கடித்த ஞானி. எதிர்காலத்தில் பாப்பாக்கள் பல பேர் வந்து நாட்டை பெரிய அளவுக்கு திருட போறாங்கன்னு கூட அவன் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இதுல என்ன தெரியுது? ஏன் இதை வந்து குறிப்பிட்டு நமது முன்னோர்கள் அப்படின்னா, ஒரு தாயின் இதயம் அதான் குழந்தையின் முதல் பள்ளிக்கூடங்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பா ஒரு நல்ல தாய் வந்து 100 ஆசிரியருக்கு சமம்ங்கிறான் ஹெர்பர்ட். அப்பா ஒரு தாய் வந்து சரியா இருந்தா ஒரு மிகச்சிறந்த மனிதனை உருவாக்கிவிட முடியும். அது பல்வேறு கருத்துக்களை அவர்கள் பார்வையில் அவங்க அனுபவிக்கிற அவர் சந்திச்ச சிக்கல்களில் இருந்து இந்த புத்தகம் இந்த சமூகத்தை பார்க்குது. அது குறிப்பா பெண்களுக்கு தான், அதிகமா பெண்களுக்கு. அதை படிக்கிற போது உணர முடியும். பெண்கள் அல்லது நம்மளும் கூட நம்ம கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து விரிக்குது. அது பெண்கள் படிக்கும்போது இன்னும் அவங்க வாழ்க்கையில் நடந்தது நிகழ்ந்ததெல்லாம் நினைவுக்கு வரக்கூடும். இதிலிருந்து இந்த புத்தகத்தை படிக்கிற போது இந்த நூலின் ஆசிரியருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கிற பற்றும் நேசமும் நமக்கு வெளிப்படும். எல்லோரும் நல்லா இருக்கணும், யார் வீட்டிலையும் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைக்கிற அந்த பேரன்பு பெரும் பற்று நமக்கு புரிய வருது. அது அவர்கள் ஒவ்வொரு எழுத்திலும் நமக்கு தெரிய வருது. ஒரு சங்க இலக்கிய காட்சியை ஒரு இடத்தில் சகோதரி காட்டுகிறார். இவையெல்லாம் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் காண கிடைக்காத சொத்து. ஒரு ஆணும் பெண்ணும் தலைவனும் தலைவியும் எப்படி வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரக்கணக்கான செய்திகள் சங்க இலக்கியத்திலே குவிந்து கிடக்கின்றன. இவர்கள் குறிப்பிடுவது எப்படி கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் பசியறிந்து அவர் பசியை போக்கிவிட்டு தான் பட்டினி கிடப்பாள் மனைவி. கணவன் மனைவி உணவருந்தவில்லை எனில் தான் உணவருந்தி விட்டதாக போய் சொல்லி அவனை உறவருந்த சொல்லுவான். இந்த இலக்கிய காட்சியை தான் கொண்டு வருகிறார். அது கானகம், அடர்ந்த கானகம். அங்கே காட்டாறு பாய்ந்து ஓடுகிறது. 2 மான்கள் வருகின்றன. 2 மான்களும் வருகிற போது தாகத்தால் தவித்த வண்ணம் வருகின்றன. நீண்ட தூரம் ஓடி வந்த களைப்பிலே தண்ணீர் பருக வேண்டும் நினைக்கிற பொழுது அதிலே சிறிதளவு தண்ணீர் தான் இருக்கிறது. இதில் 2 மான்களும் அந்த நீர்நிலைக்கு அருகிலே வந்து சிறிதளவே இருக்கக்கூடிய அந்த குட்டையில் இருக்க தண்ணீரை பருக வேண்டும். என்ன அற்புதமாக இந்த காட்சி எங்கே இருக்கிறது என்றால், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய 5 சேரன் புறையனார், சேரனும் பாண்டியனும் ஒருவேளை இணைந்திருந்திருப்பார்களோ என்னவோ, அவன்தான் எழுதுகிறான். ஆண்மான் தண்ணீர் குடிப்பதை போல பாவனை செய்கிறது, பெண்மானும் தண்ணீர் அருந்துவதை போல பாவனை செய்கிறது. இந்த காட்சியை அவர்கள் இதை எழுதிய போது என்னுடைய மனதில் தோன்றியது குறுந்தொகையில் 69வது பாடல். எழுதியவன் கடுந்தோள் கரவீரன். இந்த செய்தி என்னை உலுக்கிவிட்டது. அடர்ந்த காடு, ஓங்கி வளர்ந்த உயர்ந்த விருட்சங்கள், அந்த விருட்சத்திலே ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் அப்பொழுது பிறந்த ஒரு குட்டியோடு இருக்கின்றன. ஆண் குரங்கு இறந்து விடுகிறது. ஆண் குரங்கு இறந்து விடுகிறவுடன் பெண் குரங்கு அந்த மரத்தில் மேலே இருந்து கீழே இறங்கி அந்த பிறந்த குட்டியை கொண்டு போய் தரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிளையில் கொண்டு போய் வைக்கிறது. அந்த குட்டி
தரையிலும் வைக்காமல் கீழே தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு கிளையில் வைத்துவிட்டு மீண்டும் அந்த மரத்தின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து தாவி மலையின் உச்சிக்கு செல்லுகிறது. ஆண் குரங்கு இறந்து கிடக்கிறது. மலையின் உச்சிக்கு சென்ற குரங்கு அங்கே இருந்து கீழே விழுந்து உயிர் நீத்து விடுகிறது. இது குறுந்தகையிலே உள்ள பாடல். 2 மான்களை பற்றி படித்தோம். ஆண் குரங்கு இறந்து விட்டதால், கணவன் இறந்து விட்டதால், தன் துணை இறந்து விட்டதால், வானரம் என்றால் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு. அது குற்றால குறவஞ்சியிலே நீங்கள் படித்திருக்கலாம். தன் துணை இறந்து விட்டது என்பதனால் அந்த குட்டி எதிர்காலத்திலே பத்திரமாக இருக்கட்டும் அந்த குழந்தையை விட்டுவிட்டு அந்த மரத்தின் உச்சிக்கு சென்று தாவி மலையின் உச்சிக்கு சென்று அங்கே இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு மடிந்து விடுகிறது. இந்த கருவூலங்கள் எல்லாம் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. தமிழ் மொழியை தவிர எந்த மொழியிலும் கிடையாது. இந்த நிகழ்வை நான் படித்ததற்கு பின்னர் இந்த நூலை புரட்டிக் கொண்டே வந்தேன். சிப்பிக்குள் முத்து என்று ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார். அற்புதமான அத்தியாயம். ஒரு யுத்தம் நடக்கிறது 2 மன்னர்களுக்கு இடையிலே. சகோதரி ஜாய் வர்ணிக்கிறார். ஒரு மன்னன் தோற்று போனான். தோற்று போன மன்னனிடம் வெற்றி பெற்ற மன்னன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டால் உன் நாட்டை உனக்கு திருப்பி தருகிறேன் என்கிறான். சொல்லுங்கள் என்ன கேள்வி என்கிறான். கேள்வி கேட்க போகிற வெற்றி பெற்ற வேந்தன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த எழில் அரசியை காதலிக்கிறான். ஆனால் அந்த காதலரசி ஒரு கட்டளை போடுகிறாள். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால், சரியான பதிலை சொல்லிவிட்டால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார். என்ன கேள்வி என்று இந்த மன்னன் கேட்கிறான். காதலி சொல்லுகிறாள், ஒரு பெண்ணின் ஆழ் மனதில் என்ன இருக்கிறது, பதில் சொல்லுங்கள். இவனுக்கு பதில் தெரியவில்லை. இப்பொழுது தோற்று போன மன்னனிடம் சொல்லுகிறான், இந்த கேள்விக்கான பதிலை நீ எனக்கு சரியாக சொல்லிவிட்டால் உன் நாட்டை உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன். பதில் என்னவாக இருக்க முடியும் என்று தெரியாமல் குழம்பிய நிலையில் தத்தளித்தவாறு தடுமாறியவாறு வந்து கொண்டிருக்கிறான். ஒரு சூன்யக்கார கிழவி சோதிடம் சொல்லுவதை போல வருகிற போகிறவரிடத்திலே செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சூன்யக்கார கிழவி ஒரு தெரு ஓரத்திலே இருக்கிறாள். அந்த கிழவியிடம் போகிறான் தோற்று போன மன்னன். அவள் கேட்கிறாள், ஏன் வாட்டத்தோடு வருகிறாய், ஏன் கவலையோடு வருகிறாய்? ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தால் தோற்று போற நான் இழந்த அரசை நான் மீட்டுக் கொள்ள முடியும், உன்னால் உதவ முடியுமா? கேள். ஒரு பெண்ணின் ஆழ் மனதில் என்ன இருக்கும்? ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே தேர்வு செய்து கொண்டு தானே அதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புவாள். இதுதான் ஒரு பெண்ணின் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்று அந்த கிழவி சொல்கிறாள். தோற்றுப்போன மன்னன் வெற்றி பெற்ற அரசரிடம் போய் சொல்லுகிறான். அவன் காதலியிடம் கூறியிருக்க வேண்டும். காதலி ஏற்றுக்கொண்டு அவன் காதல் நிறைவேறுகிறது, அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது, நாடு கிடைக்கிறது. ஆனால் இந்த நாடு கிடைத்த அரசனுக்கு ஒரு தர்ம சங்கடம். இந்த சூனியக்கார கிழவி சொன்னால், நான் உனக்கு சரியான பதிலை சொன்னால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான். நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருந்தான். இப்பொழுது வருகிறான், எனக்கு நாடு கிடைத்து விட்டது, நான் வெற்றி பெற்று விட்டேன், எதை வேண்டுமானாலும் கேள் என்கிறாள். அந்த சூனியக்காரை கிழவி, என்னை நீ திருமணம் செய்து கொள் என்கிறாள். சரி, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் நான் தனிமையில் இருக்கிற போது பேர் அழகியாக தேவதையாக இருப்பேன் என்று தேவதையாக மாறுகிறாள். நான் தனிமையில் இருக்கிற போது பேரழகியாக தேவதையாக இருப்பேன், வெளியே வருகிற போது சூனியக்கார கிழவியாக இருப்பேன் மற்றவர்கள் பார்வைக்கு. அதை விரும்புகிறாயா? வெளியிலே நான் உன்னோடு வருகிற போது சௌந்தரிய தேவதையாக இருந்துவிட்டு
தனிமையில் இருக்கிற போது சூனியக்கார கிளவியாக அருவருக்கத்தக்க தோற்றத்தில் இருப்பதை விரும்புகிறாயா? இதில் எதை விரும்புகிறாய் என்று இந்த கிளவி கேட்கிறாள். நீ எனக்கு ஏற்கனவே கூறிய பதிலின்படி இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றவுடன் அவள் மிகவும் மனம் நெகிழ்ந்தவளாக, நான் தனி அறையில் இருக்கும் போதும் தெருவில் வரும்போதும் என்றைக்குமே உனக்கு சௌந்தரிய அழகியாகவே இருப்பேன் என்று சொல்லுகிறாள். இந்த அத்தியாயத்தில் என்ன தெரிகிறது? பெண்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட எதையுமே தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளுக்குள் ஆசைப்படுவார்கள். அந்த ஆசைகள் நிறைவேறுவதில்லை. அதைத்தான் சொல்ல வருகிறார். அடுத்து, பிறரை பழித்து சொல்லாதே பெண்ணே என்று 2 அத்தியாயம் கடந்து அடுத்த ஒரு அத்தியாயத்தை எழுதுகிறார். இதில் மனதை உலுக்குகின்ற ஒரு சம்பவம். ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 வயது குழந்தை, 11 வருடங்களாக பிள்ளை இல்லாமல் அந்த பிள்ளை பிறந்திருக்கிறது. கணவன் அவசரமாக வேலைக்கு புறப்படுகிற போது மேஜையில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு மருந்து பாட்டில் இருக்கிறது. அந்த மூடி திறந்து இருக்கிறது. அந்த மருந்து வயது பெரியவர்கள் தான் அருந்த வேண்டும், குறைய அளவிலே அருந்த வேண்டும், இல்லாவிட்டால் விஷமாக உடம்பை பாதித்து விடும். இவன் அவசரத்திலே போனதற்கு பிறகு 2 வயது குழந்தை அது பக்கத்திலே இருந்ததனாலே அந்த பாட்டிலை எடுத்து முழுமையாக குடித்து விடுகிறது. அது விஷமாக மாறிவிடுகிறது. குழந்தைக்கு ஜன்னி வந்திருக்கும், துடித்திருக்கும். அலறி பயந்த மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறாள். ஆஸ்பத்திரியிலே குழந்தை இறந்து போய்விட்டது. கணவன் கேள்விப்பட்டு வருகிறான். 11 வருடம் கழித்து தவமிருந்து பெற்ற அந்த ஒரு குழந்தையை இழந்து விட்டோமே என்ற வேதனையோடு வருகிற போது மனைவி கண்ணீரும் கம்பளையுமாக குழந்தையின் பிரேதத்துக்கு பக்கத்திலே இருக்கிறாள். கணவன் வருகிறான். அன்பே, உன்னை நான் இன்னும் நேசிக்கின்றேன். 5 வார்த்தைகள். இதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது தெரியுமா? மனைவியிடத்தில் காரணமில்லாமல் கடிந்து கொள்வதும் கூவிப்பதும், தான் செய்த தவறுக்காக அந்த ஆத்திரத்தை எல்லாம் மனைவியிடம் கொட்டுவதும். யார்? மனைவிதானே தாங்கிக் கொள்ளுவாள். தாங்கும் பட்டறை. வெளியிலே போய் விட்டு வருகிற போது நாம் ஆத்திரத்தை அங்கேதானே காட்டுகிறோம். ஆனால் இந்த 5 வார்த்தைகளில் தான் வாழ்க்கையின் அன்பே அடங்கி இருக்கிறது என்று சகோதரி ஜாய் எழுதியிருக்கிறாளே. எனக்கு கண்ணகியின் ஞாபகம் தான் வந்தது. 5 அவள் பேசியது 5 வார்த்தைகள் தான். கோவலன் பிரிந்து சென்று விட்டான் மாதவி என்பாள். இவள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறாள். தலையிலே நறுனை பூசவில்லை, கூந்தலிலே நெற்றியிலே திலகமிட்டுக் கொள்ளவில்லை, இடுப்பிலே மேகலாபரம் அணிந்து கொள்ளவில்லை, காலிலே சிலம்பு அணிந்து கொள்ளவில்லை, நறுனை பூசிக்கொள்ளவில்லை, சந்தனம் பூசிக்கொள்ளவில்லை. அழுது 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 கண்கள் அப்படியே சிவந்து காணப்படுகின்றன. அப்பொழுது தோழி தேவந்தி வருகிறாள். கண்ணகி வா, காவிரி ஆற்றுக்கு செல்வோம். சோமகுண்டம் சூரியகுண்டத்திலே மூழ்கிவிட்டு மன்மதன் கோயிலுக்கு சென்று மாரவேளை வழிபடுவோம், மன்மதனை வழிபடுவோம், உன் கணவன் திரும்பி வந்து விடுவான் என்று அவள் சொல்லுகிறாள். ஒரே 2 வார்த்தையில் சொன்னாள். காமவேல் கோட்டத்துக்கு சென்று நான் வழிபட்டு வணங்கி என் கணவன் வர வேண்டும் என்று நான் அதற்காக செல்லுவது பீடு அன்று, அது பெருமை தராது. எவ்வளவு அருமையாக இளங்கோ வர்ணிக்கிறார். அடுத்த 3 வார்த்தைகள். வருகிறான், மீண்டு வருகிறான். குளம்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணுத்தரும் எனக்கென்று எல்லாவற்றையும் இழந்து, செல்வமெல்லாம் இழந்து, உள்ளம் உடைந்து நொறுங்கியவனாக கோவலன் திரும்ப வீட்டுக்கு வருகிற பொழுது, தாய்மார்களே, கணவன் பொருளிலே தோற்று போனான், அவன் வணிகத்திலே நட்டம் ஏற்பட்டான், அவன் ஏற்பட்ட முயற்சியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், அல்லது ஒருவேளை தவறாக சென்று கூட குடும்பத்துக்கு பெரும் கேடு செய்து விட்டால், உள்ளம் உடைந்தவனாக வீட்டுக்குள் கூனி குறுகி வருகிற போது அவன் மீது கடுமையான சொற்களை வீசி விடாதீர்கள். உங்கள் பிள்ளை பரீட்சையில் தோற்று போனால் கண்டிக்காதீர்கள். உங்கள் பிள்ளை பரீட்சையிலே செல்ல மார்க் வாங்கவில்லை என்று கடந்து கொள்ளாதீர்கள்.
உள்ளம் உடைந்து வந்து எல்லாம் இழந்தேனே, செல்வமெல்லாம் போயிற்றே, மாநாயகன் மகளே, மாசாத்துவான் மகனாகிய நான் கடல் கடந்த நாடுகளுக்கு வணிகம் செய்த பெருவணிகனாகிய நான் இன்றைக்கு ஏதும் இல்லாதவனாக இருக்கிறேன் என்கிற போது மூன்றே வார்த்தைகள், சிலம்பு உள கொண், என் காற்சிலம்பு இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு வாழலாம். இந்த சொற்கள் நினைவுக்கு வந்தன. ஆண் குரங்கு இறந்தவுடன் பெண் குரங்கு மலை உச்சியிலே இருந்து கீழே குதித்து உயிரை விட்டதை நினைக்கிற பொழுது, நீர்வார் கண்ணை யாரையோ நீ மடக்கொடியோ, கண்களில் நீர் நிறைந்த பெண்ணே நீ யாரம்மா என்று சபைக்குள்ளே நுழைந்த எரிமலை சீற்றமாக நுழைந்த கண்ணகியை பார்த்து தென்னவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்டபோது, அவள் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரன் பதியே கோவலன் பதி என்பெயர் கண்ணகியே என்று சொன்னாளே. கல்வனை கோரல் கடுங்கோல் என்று சொல்லுகிற போது, உன்னுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய காற்சிலம்பிலே இருந்தது என்ன? முத்துப்பரல்கள். கோவலன் தேவி சொல்லுகிறேன், என் காற்சிலம்பிலே இருந்தது மாணிக்க பரல்கள். இதை மிக கவனமாக கேட்க வேண்டும். கண்ணகி கையிலே கொண்டு வந்த சிலம்பை உடைக்கவில்லை. இது வாசுபா மாணிக்க மிக தெளிவாக எழுதியிருப்பார். கண்ணகி கையில் கொண்டு வந்த காற்சிலம்பை உடைக்கவில்லை. ஏனெனில் 2 சிலம்புகளில் ஒன்று திருடு போய்விட்டது என்றால், ஒருவேளை அதையும் தொலைத்து விட்டு தீர்ந்துவிட்டு அரசியின் சிலம்பையும் கூட கோவலன் எடுத்திருக்கலாமோ என்ற சந்தேகம் வரும் என்பதனால் கண்ணகி கையில் கொண்டு வந்த சிலம்பை உடைக்கவில்லை. கொற்றவன் சொல்லுகிறான் தன் வீரனிடம், சிலம்பை கொண்டு வா. ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட சிலம்பை கொண்டு வருகிறார்கள். சிலம்பை உடைக்கிறாள். மாணிக்கப்பரல் தெரிக்கிறது. வாயை மூடு என்று தெரிக்கிறது. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் என்று அவன் மணிமுடி கீழே விழுந்தது. வெண்கொட்ட கொடை விழுந்தது. அடுத்த கணத்திலேயே மாண்டான். மாண்டதை பார்த்த அந்த கணத்திலேயே கோப்பெருந்தேவி அங்கேயே விழுந்து உயிர் விட்டாள். குறுந்தகை காட்சிக்கு போங்கள். வானரமும் மந்தியும் இறந்துவிட்ட காட்சியை சொன்னேனே, இங்கே கோப்பெருந்தேவி அந்த கணத்திலே உயிர் விட்டாள். இதை பார்க்கிறாள் பத்திரி கண்ணகி. அவள் ஆவேசம் அடங்கவில்லை. குழந்தைகள், பெண்கள், பசுக்கள், வயது முதிர்ந்தவர்களை நீங்கி மற்றவர்களை தீ பரவட்டும். இது காவியம். ஒவ்வொருவருக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் இளங்கோவின் கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவன். தீத்திரத்தார் பக்கமே சார்க. எந்த ஆயர்பாடியிலே மாதரி என்கிற ஆயர்குல மங்கையிடம் அடைக்கலமாக கவுந்தியடைகள் ஒப்படைத்து விட்டு போனாரோ, அந்த பெண் என் வீட்டில் அடைக்கலமாக இருந்து வந்த கோவலனா கொலையுண்டு மடிந்தான் என்று அறிந்த மாத்திரத்தில் நெருப்பை வளர்த்து நெருப்பில் பாய்ந்து அவள் தன்னை மாய்த்துக் கொண்டாள். இது பலர் தெரியாது. அடைக்கலமாக வந்த இடத்திலே, தன்னிடத்தில் வீட்டிலே வந்து தங்க வைக்கப்பட்ட கோவலனா இந்த நாட்டில் கொலை உண்டான் என்று நெருப்பை வளர்த்ததிலே பாய்ந்து தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாள் மாதரி. அங்கே இலங்கை வேந்தன் ராவணன், இந்த வானமும் பூமியும் இருக்கிறவரை ராமன் பெயர் இருந்தால் என் பெயரும் இருக்கும். இந்திரசித்தன் இறந்ததற்கு பிறகு, கும்பகர்ணன் மாண்டதற்கு பிறகு, நிகும்பலை வேள்விக்கு போன இந்திரசித்தன் மடிந்ததற்கு பிறகு, அதை தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தோடு வாளெடுத்துக் கொண்டு கண்ணகி சீதையை கொல்வேன் என்று போகிற போது மகேந்திரன் தடுக்கிறான். மண்டோதரி சொல்லுகிறாள், இனி உனக்கும் இந்த நிலைதானே, என் வேந்தனுக்கும் இந்த நிலைதானே மகன் இந்திரசித்தன் இறந்ததற்கு பிறகு என்று சொல்லி மடிந்த நிலையில், ராவணன் மடிந்த நிலையில் ஓடி வந்து மண்டோதரி உயிர் நீத்தாள். இவையெல்லாம் நான் கூறுவதற்கு காரணம், இந்த பெண்கள் சமுதாயத்தில் பெண்கள் தெய்வமாக வழிபடத்தக்கவர்கள். நான் என் தாய் மாரியம்மாளை தெய்வமாக என்றைக்கும் வழிபட்டு வந்தவர். என் வீர தாய்க்கு மகனாக பிறந்தவன்.
என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் 4 பேருக்கு மத்தியில் மதிக்கப்படுகிறேன் என்றால் என் வாழ்க்கை துணைவிதான் அந்த வெற்றிக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கிறாள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தந்தை பெரியாரினுடைய பெருமைகளை இங்கே சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பேசினார்கள். பெரியார் 1933ஆம் வருடம் மே மாதம் 11ஆம் தேதி அவர் மனைவி நாகம்மாள் இறந்து விட்டாள். பெரியார் குடியரசு இதழில் 1933 மே 14ஆம் தேதி தலையங்கம் எழுதுகிறாள். நாகம்மையார் மறைவு ஒரு நன்மை. 35 வருடங்களாக என் மனைவி நாகம்மையாளோடு அவள் எனக்கு வாழ்க்கை துணைவியாக இருந்தாள். நான் வாழ்க்கை துணைவனாக இருந்தேன் என்று கூறும் யோகியது எனக்கு இல்லை. நான் காலிப்பயலாக மைனராக திரிந்து கொண்டிருந்த காலத்திலும் பக்கபலமாக, பிறகு அரசியல் வாழ்க்கைக்கு வந்து போராட்டங்களுக்கு சென்ற போதும் அதற்கும் பக்கபலமாக, நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சத்தியாகிரக போராட்டங்களுக்கு போகிற போது சிறைக்கும் சென்றவளாக எல்லா காலத்திலும் எனக்கு பக்கபலமாக இருந்தாலே. அவளை அடிமையாகத்தான், நான் அடிமைத்தனம் கூடாது என்று சொல்லுகிற எனக்கு அந்த சொந்த வாழ்க்கையில் தகுதி உண்டா? அந்த யோகியது எனக்கு கிடையாது, பெரியார் எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு அவள் இறந்து விட்டாள் என்றதற்கு பிறகு அடிமைத்தனம் போயிற்று என்று சொல்லவா? இன்பமே போயிற்று என்று சொல்லவா? என் ஆதரவு போயிற்று என்று சொல்லவா? என் ஊக்கம் போய்விட்டது என்று சொல்லவா? எனக்கு எல்லாமே போய்விட்டது என்று சொல்லவா? ஒரு வகையில் நன்மைதான். நான் இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல கஷ்டங்களை எதிர்நோக்கப் போகிறேன். அதை அவள் பார்த்து தாங்க மாட்டாள். இனி எனக்கு ஒரு வகையில் என் வேலைகளுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் 20ஆம் நூற்றாண்டிலே என்பதற்கு அன்றைக்கே சொன்னார். விமான ஓட்டிகளாக, காரை ஓட்டுகளாக, இருசக்கர வாகன ஓட்டிகளாக, கல்லூரிக்கு செல்கின்றவர்களாக கனவு கண்டார். ஆகவே பெண்கள், நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் முழுக்க முழுக்க சகோதரி ஜாய் அவர்கள் கருத்தை நான் உடன்படுகிறேன். கெட்டு சீர்கெட்டு போய்விட்டார்கள் பெண்கள். சென்னையிலே, மதுரையிலே, மாட மதுரையிலே, கோப்பரந்தேவி வாழ்ந்த மதுரையிலே, கண்ணகி நீதி கேட்ட மதுரையிலே பெண்களுக்கு மட்டும் குடிப்பதற்கென்று ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் திறக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு மட்டும் சென்னையில் இருக்கிறது. ஒரு 5 நட்சத்திர விடுதியில் 2 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பாரில் பெண்கள் மட்டும் தான் குடிக்கலாம். வெட்கமாக இல்லை? வானம் பொய்யாது வளம்பிளை பறையாது, நீள்நில வேந்தர் கொற்றம் சிதையாது பத்திரி பெண்டிர் வாழ்ந்த நாடா? கண்ணகியும் காரைக்கால் அம்மையாரும் வாழ்ந்த நாடா? கற்பனும் திண்மை உண்டாக பெறின் என்று பேசப்பட்ட நாடா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொன்ன நாடா? சென்னையிலே கல்லூரிக்கு போகிறாள் மகள் என்று ஊரிலே உழுது பிழைத்துக் கொண்டிருக்கிறவன், ஏழை குடியானவன், கலப்பை ஏந்துகிறவன், கல்லுடைப்பவன், தன் மகள் கல்லூரியிலே படிக்கிறாள், இன்ஜினியரிங் கல்லூரியிலே. அவளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. 1000 கனவுகளோடு அந்த தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். இவள் ஸ்டார் ஹோட்டலிலே டேட்டிங் பண்ணி கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறாள். நிதர்சனங்களை வெளிப்படையாக பேச வேண்டும். எது சம உரிமை? எது பெண்ணியம்? எது ஆணாதிக்கம்? விவாகரத்துக்கள் ஏராளமாக நடக்கிற வேதனைப்படுகிறேன். இந்த சரீரம் ஒருவரும் இருவரும் ஒன்று. உன்னுடைய சரீரத்துக்கு நீ அதிகாரி அல்ல, உன் புருஷன் அதிகாரி. புருஷனின் சரீரத்துக்கு மனைவி அதிகாரி. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லுகிறார். திருக்குரானில் 2வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார், ஆண்களே பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்கிறான், மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்கிறாள். ஆனால் இன்றைக்கு நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். தனியாக நான் காரிலே என் தாயக அலுவலகத்தின் இல்லத்துக்கு செல்கிற ஒரு பெண் தனியாக நடந்து போனால் நான் பயப்படுவேன். யார் பெற்ற பிள்ளையோ,
தனியாக செல்லுகிறாளே, மது அறிந்துவிட்டு இந்த பெண்ணை 4 பேர் தூக்கி கொண்டு போனால் அவள் என்ன செய்வாள்? பாவம். நடந்தது, சென்னையில் இப்படி நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அந்த பெண்கள் தங்களோடு படிக்கின்றவர்களோடு வேலை பார்க்கிறோடு சேர்ந்து கொண்டு மாலை நேரத்தில் மது அருந்துவதுதான் சமூகத்தில் உயர்ந்த நாகரிகம் நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகம் சீர்கட்டு குட்டிச்சுவராகி நரகமாகி கொண்டிருக்கிறது. எங்கே போகிறோம் நாம்? நமக்கென்று அறமும் பண்பாடும் வளர்ந்த நாடு. இது அடிமைத்தனம் அல்ல, பெண் அடிமைத்தனம் அல்ல. இல்லத்துக்கு அரசி பெண்தான். ஒரு வீட்டுக்கு இல்லத்தரசியாக இருப்பவள் உணவை படைப்பது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு நிதி அமைச்சராக இருந்து கொண்டு நிர்வகிக்கிறாளே. 1000 பேர் வேலை பார்க்கிற நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநரை விட இவள் உயர்ந்த பணியாற்றக்கூடியவள். மிக வேதனையாக இருக்கிறது. மேலை நாட்டு கலாச்சாரம் என்பது நம்மை பாழ்படுத்தி விட்டது. மதுவும் விருந்தும் கேளிக்கை விடுதிகளும். கிராமத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு எதுவும் தெரியாது. திருமணமாகி 3 மாதத்துக்குள் டைவர்ஸ், 6 மாதத்துக்குள் டைவர்ஸ். அந்த வாழ்க்கை என்ன இருக்கும்? குழந்தை பிறந்த பிறகு டைவர்ஸ். 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது, வெளிநாட்டிலே இருந்து. எங்கள் இயக்கத்திலே முக்கியமான தோழருடைய பேத்தி அன்புள்ள தாத்தாவுக்கு எனக்கு எழுதியிருக்கிறாள். நான் படித்துவிட்டு என் கண்களிலே கண்ணீர் முட்டியது. அந்த குழந்தையினுடைய தாத்தா அழுது கொண்டே துடிக்கிறான். என்னவென்றால், இந்த பெண் அமெரிக்காவிலே ஒரு மாநிலத்தில் வேலை செய்கிறாள். மேற்படிப்புக்கு PhDக்கு முயற்சி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இவள் அவளுடைய ட்விட்டரிலே, அவளுடைய ஃபேஸ்புக்கிலே சில சந்தேகங்களை அந்த பாடத்தில் கேட்கிறாள். அவளுடைய வேதியியல் பாடத்தில் சில சந்தேகங்களை கேட்கிறாள். ஒருவன் அமெரிக்காவில் இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இதை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணிடத்தில் அவன் வாட்ஸ்அப்பில் பதிலுக்கு அனுப்புகிறான். அந்த சந்தேகங்களுக்கு பதில்களை அனுப்புகிறான். அவன் உயர்ந்த படிப்பு படித்து இப்பொழுது அவன் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கிறான். இப்படியே இவர்களுக்குள்ளே தொலைபேசியிலே பேசிக்கொள்கிற பழக்கம் வருகிறது. போட்டோவை போட்டு அனுப்புன்னு சொல்றான். இந்த பெண் விவரம் தெரியாமல் தன்னுடைய புகைப்படத்தை பதிவு செய்து அனுப்பிவிட்டாள். கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுடைய பேச்சு வேறு விதமாக இருக்கிறது. இந்த பெண் பயந்து விட்டாள். வேறு நோக்கத்தோடு தன்னிடம் பழகிறான், தன்னை வேறு பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறான், பாலியல் உணர்ச்சிக்கு என்று கருதி இவள் பேச்சை துண்டிக்கிறாள். அவன் அங்கிருந்து சொல்கிறான், உன் புகைப்படம் என்னிடம் இருக்கிறது, அதை நீலப்படத்திலே சேர்த்து உன்னை நீ நீலப்படத்திலே நடித்தாய் என்று உலகத்துக்கெல்லாம் அனுப்புவேன். இந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற நிலையிலே இருந்து எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள் 4 நாட்களுக்கு முன்பு. இதுதான் சமூகம். இதுதான் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை. பெண் படிப்பது, பெண் தன்னைத்தானே பெண்ணிற் பெருந்தக்க யாவலும் கற்பென்னும் திண்மை உண்டாக பெறியது. வரைமுறைகளுக்குள் இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், தெரியலாம் என்கின்ற நிலை வருமானால் அந்த வாழ்க்கையிலே என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதைத்தான் எழுதியிருக்கிறார் ஜாய். இனியவளே உனக்காக. அதைத்தான் பாரதி சொன்னான். பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு. அதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, கண்ணின் மணியாளே என் கண்ணுக்கு இனியவளே கண்ணம்மா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் குட்டுதடி என்று சொன்னான். பெண்ணுரிமையும் பேசினான், பாடினான். பெண் உரிமை, வாக்குரிமை பெறுவதற்கு லண்டனிலே போராடி பெண்களுக்கு வாக்குரிமை தந்தவள் ஒரு பெண். போஸ்ட் ஆபீஸுக்கு போனாள். பிரைம் மினிஸ்டருக்கு என்னை பார்சலா அனுப்புங்கன்னு கேட்டான்.
உங்களை எப்படி பார்சலை அனுப்ப முடியும்னா, உங்க போஸ்டல் ரூல்ஸ்ல ஒரு மனிதனையோ மனுஷியோ பார்சலை அனுப்பக்கூடாதுன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ்ல இருக்கா? ரூல் புக் எடுன்னு கேட்டா அவன் ஒன்றும் புரியல. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு என்னை நீ பார்சலை அனுப்பு, நாங்கள் ஓட்டுரிமைக்காக போராடுகிறோம், தெருவில் என்று போராடுகிறோம், பிரைம் மினிஸ்டர் அதை கவனிக்கவில்லை என்று. உடனே மணிக்கட்டிலே பிரைம் மினிஸ்டர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் பிரைம் மினிஸ்டர் போட்டு இந்த பார்சல், மனித பார்சல் கூட ஆள் போட்டு அனுப்புகிறார்கள். 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் போய் செக்ரட்டரிகிட்ட உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்கிறாங்க. என்ன பார்சல்? ஒரு பெண் அந்த பாக்கெட் அந்த இதில் மணிக்கட்டில் போட்டிருக்கு. செக்ரட்டரி மிரண்டுட்டான். பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் 45 நிமிஷம் பேசினான். அந்த போராட்டம் வலுத்துத்தான் பெண்களுக்கு பின்னர் வாக்குரிமை கிடைத்தது. மென் என்றுதான் ஹியூமன் ரைட்ஸ் போட்டான். திஸ் இஸ் த டே ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது டிசம்பர் 10 மனித உரிமைகள் நாள். 1948 டிசம்பர் 10 தான் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்பட்டது. அந்த மனித உரிமைகளிலே மென் என்று போடப்பட்ட வார்த்தையை மாற்றியவர் எலினா ரூஸ்வெல்ட் ஹியூமன் பீயிங்ஸ் என்று போட்டார். ஆண்களும் பெண்களும் அதிலே அடங்க வேண்டும், மென் என்று போடாதீர்கள், ஹியூமன் பீயிங்ஸ் என்று போட்டார். அந்த மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய முகப்புரை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு அரசு அடக்குமுறையை பிரயோகித்தால், ஒரு அரசு சர்வாதிகாரத்தை பயன்படுத்தால், ஒரு அரசு பயங்கரவாதமான விதத்திலே நசுக்க முனைத்தால் அதை எதிர்த்து தங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள புரட்சி செய்யலாம். இது பிரியாம்பிள். இதைத்தான் என் தலைவன் பிரபாகரன் செய்தார். இதைத்தான் விடுதலை புலிகள் செய்தார்கள். அங்கே பெண் போராளிகள் இருந்தார்கள். பெண்கள் சமமாக ஆயுதமேந்தி போராடினார்கள். உலகத்தில் இஸ்ரேலிலே கூட கோல்டா மேயர் இருந்திருக்கிறார். ஆனால் பிரபாகரனின் படையிலே இருந்த பெண்களை போல போராடியவர்கள் கிடையாது. பிரபாகரன் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் மது இல்லை, உபச்சாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை உருவாக்க நினைத்தார். ஈழம் உருவாயிற்று, அதை அழித்தது இந்திய அரசு. நான் அரசியல் எல்லைக்குள் செல்ல விரும்பவில்லை. இது அறம் காக்கும் மனை. வாழ்க. குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு எது ஏதுவாக இருக்கும் என்பதை சிந்தித்து அவருடைய புரிதலில் இருந்து ஏராளமான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். ஆனால் நான் சற்று அதிலிருந்து மாறுபட்டவன். பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் இருந்து நான் சொல்லவில்லை. தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்களின் கருத்துக்களை உள்வாங்கியதிலிருந்து பெண்கள் இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு சமமாக உரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கல்வி கற்பதற்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது அதிகாரத்தை நுகர்வதற்கு, தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு, எல்லா வகையிலும் ஆண்களுக்கு எத்தகைய உரிமைகள் உண்டோ, எத்தகைய அதிகாரங்கள் உண்டோ, அவை பெண்களுக்கும் வேண்டும் என்று சிந்தித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி பெரியார் சொல்லுவதால் ஆண்களை தூக்கி எறிந்துவிட்டு பெண்கள் விருப்பம் போல் வாழ வேண்டும் என்று பொருள் அல்ல. அப்படி பெரியார் சொல்லுவதால் பெண்கள் அடங்காப்பிடாரிகளாக இருக்க வேண்டும், ஒழுங்கீனமானவர்களாக இருக்க வேண்டும் என்றும் பொருள் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த குடும்பம் என்கிற அமைப்பும், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக அமைதியும் ஒரு நாளில் உருவானதல்ல, ஒருவர் சொன்ன அறிவுரையால் உருவானதல்ல, ஒரு நீண்ட நெடிய அடக்குமுறைகளால் உருவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கை என்பது மனிதன் தோன்றிய காலத்திலே தோன்றவில்லை. கிறித்தவத்தின்படி உலகம் 7 நாட்களில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பார்வையில் ஒரு நாள் 24 நாட்கள். ஆகவே 7 நாள் என்பது மிக குறுகிய நாட்கள் என்று நாம் கருதுகிறோம். இந்த கால அளவு கூட மனிதன் தோன்றிய காலத்தில் உருவானதல்ல.
கிறித்தவம் பைபிள் உருவான காலத்தில் ஒரு நாள் என்பது ஒரு யுகமாக கூட இருந்திருக்கலாம். நாம் இன்றைக்கு ஒரு நாளை 24 மணி நேரமாக கணக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் உருவான காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது அதற்கு முன்னால் காலத்தின் அளவை யார் வரையறை செய்தது? மாதம் 30 நாள் என்பது எப்போது உருவானது? வாரத்திற்கு 7 நாள் என்பது எப்போது கணக்கிடப்பட்டது? வருடத்திற்கு 365 நாள் என்கிற வரையறை எப்போது உருவானது? மனிதன் தோன்றி 2000 ஆண்டுகள் தான் ஆகின்றனவா? மனிதன் தோன்றி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆயின என்பது நமக்கே தெரியாது. ஆகவே கிறித்தவத்தில் சொல்லப்படுகிற அந்த 7 நாள் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக கூட இருக்கலாம். அந்த கால வரையறைக்குள் நாம் நுழைய விரும்பவில்லை. ஆனால் மானுடம் தோன்றிய போது, ஆணும் பெண்ணும் இந்த உலகில் உருவான போது குடும்பம் இல்லை. ஆணும் பெண்ணும் இந்த உலகில் தோன்றிய போது கணவன் மனைவி, தந்தை மகன் மகள், அண்ணன் தம்பி தங்கை, மாமன் அத்தை மைத்துனர் என்கிற இந்த உறவு முறைகள் கிடையாது. ஆக இந்த உறவு முறைகளை உருவாக்குவதற்கும் குடும்பம் என்கிற அமைப்பை வடிவமைப்பதற்கும் நீண்ட காலம் நம்முடைய முன்னோருக்கு தேவைப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக உருவான அமைப்புகள் தான் மதங்களாக மாறி இருக்கின்றன. மதங்கள் என்பவை வெறும் கடவுளுக்காக உருவானதல்ல, கடவுளை வழிபடுவதற்காக உருவானதல்ல. மதங்கள் என்பது மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக உருவான அமைப்பு. மதிமுக என்பது ஒரு அரசியலமைப்பு என்பதை போல, நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியலமைப்பு என்பதை போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியலமைப்பு என்பதை போல, மதங்களும் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, வழிகாட்டுவதற்காக, அவர்களை ஒரு கலாச்சார முறையிலே முறைப்படுத்துவதற்காக உருவான அமைப்புகள் தான் பெரிய நிறுவனங்களாக மாறிவிட்டன. நம்மிலிருந்து மகான்கள் தோன்றுகிறார்கள், நம்மிலிருந்து பற்றற்றவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் இந்த மானுடத்தை, மனித வாழ்க்கையை புரிந்து இவர்களை எப்படி நெறிப்படுத்துவது, இவர்களை முறைப்படுத்துவது எப்படி என்று கண்டறிந்து அவர்கள் போதனை செய்ய தொடங்குகிறார்கள். அப்படி போதனை செய்வது தலைமுறை தலைமுறையாக நீடிக்கிற போது அவை பெரும் நிறுவனங்களாக மாறுகின்றன. அப்படி மாறிய அமைப்புகள் தான் இன்றைக்கு மதங்களாக நிற்கின்றன. இந்த மதங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முயற்சியின் விளைவுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக அமைப்பு. இது கிறித்தவ சமூகம், இது இந்து சமூகம், இது பௌத்த சமூகம், இது சமண சமூகம், இது இஸ்லாமிய சமூகம் என்று உலகம் முழுவதும் இப்படி நாம் மதம் சார்ந்த சமூகத்தை பார்க்கிறோம், சமூகங்களை பார்க்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எடுத்த முயற்சி. அப்படி அவர்கள் விதித்த விதிமுறைகளை மீறுகிற போது, அந்த நெறிமுறைகளை மீறுகிற போது அவர்கள் நடத்திய ஒடுக்குமுறைகள், அந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து அஞ்சி அதற்கு நாம் கட்டுப்பட்டு, அதற்கு நாம் உடன்பட்டு வாழ கற்றுக்கொண்ட நிலையில் உருவானதுதான் குடும்பம் என்கிற அமைப்பு. ஆகவே பெண்களை அடக்கி ஒடுக்கிதான் குடும்பம் உருவாக்கப்பட்டது. நம்முடைய அன்பு சகோதரி ஜாய் அவர்கள் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், பெண்களை யாரும் அடக்கவில்லை, அவர்களே அடங்கி வாழுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் இந்த சமூகத்தை இன்றைய நிலையிலிருந்து பார்க்கிறார். இன்றைய நிலையிலிருந்து பார்க்கிற போது அது சரி. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை வரலாற்று அடிப்படையிலே நாம் உற்று நோக்குகிற போது இன்றைக்கு நிலவுகிற இந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய முன்னோர் பெண்களுக்கு எதிராக நடத்திய ஒடுக்குமுறைகள், வழங்கிய தண்டனைகள், அவையெல்லாம் ஒரு கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு, அங்கீகரிக்கப்பட்டு, ஏற்கப்பட்டு, அதன் அடிப்படையில் நாங்கள் இப்படியே வாழ ஒத்துக்கொள்கிறோம், உடன்படுகிறோம் என்று உடன்படுகிற ஒரு அமைப்பாகத்தான், உடன்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் குடும்பம் உருவாகி இருக்கிறது. ஆகவே
குடும்பம் என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த அமைப்பு என்பது ஒரு சில ஆண்டுகளில் உருவானதல்ல, ஒரு சில அறிவுரைகளில் உருவானதல்ல. எந்த அறிவுரையிலும் மனிதன் திருந்தியதில்லை. இன்றைக்கு சாதாரண நாம் பெற்ற பிள்ளையை கூட அறிவுரை சொல்லி திருந்துவதில்லை. அன்பு காட்டினாலும் கூட, அவர்களை அரவணைத்தாலும் கூட, தண்டனையாலும் அவர்கள் திருந்துவதில்லை, அறிவுரையாலும் திருந்துவதில்லை. ஆனால் இந்த சூழல் அவனுக்கு எப்படி இருக்கிறதோ, சமூக சூழல், அரசியல் சூழல், கலாச்சார சூழல், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனை மோல்டு செய்கிறது, உருவாக்குகிறது. இந்த சூழல்களை மாற்றாமல் தனிநபர்களை திருத்துவதன் மூலம் எந்த மாற்றத்தையும் நம்மால் உருவாக்கிவிட முடியாது. ஆகவேதான் நம்முடைய முன்னோர் இப்படியெல்லாம் நமக்கு அறிவுரைகளை பெரிய பெரிய நிறுவனங்களின் மூலமாக, கடவுளின் மூலமாக சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்பு எது என்றால் கடவுள் என்பதுதான். கடவுளை மட்டும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால், கடவுளை மட்டும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் மனிதன் நெறிப்படுத்தப்பட்டிருக்க மாட்டான், மனிதன் ஒழுங்கு என்கிற நிலைக்கு வந்திருக்க மாட்டான். ஏனென்றால் மனிதன் எப்போதுமே உணர்ச்சியின் வடிவமாக இருக்கிறான். உணர்ச்சியின் வடிவமாக இருக்கிறவன் அவன் அந்த உணர்ச்சியை புரிந்து கொண்டு அதிலிருந்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அப்பன் பேச்சையோ அல்லது தாத்தா பேச்சையோ கேட்பதில்லை. கடவுள் என்கிற அந்த ஒற்றை கண்டுபிடிப்பால் தான் அவனை அச்சுறுத்தலின் மூலம் முறைப்படுத்தி இருக்கிறது இந்த சமூகம். ஒருவனை ஒருவன் பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிற போது உடனே அவன் ஆத்திரப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தால் அது வன்முறையாக மாறுகிறது, கொலையாக மாறுகிறது. ஆனால் கடவுளை கண்டுபிடித்த பிறகு அவன் நேரடியாக போய் கடவுளிடத்திலே முறையிடுகிறான், இன்னொருவரிடத்திலே சொல்லுவதில்லை, அவன் தண்டனை கொடுப்பதில்லை. ஆண்டவனே, ஏசப்பா, எனக்கு இப்படியெல்லாம் இவன் செய்கிறான், இவனுக்கு நீதான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த கடவுளிடத்திலே போய் இவன் முறையிடுகிற போது இவன் உணர்ச்சி வடிந்து விடுகிறது, இவன் கோபம் வடிந்து விடுகிறது, இவனுடைய பழிவாங்கும் உணர்ச்சி காணாமல் போய்விடுகிறது. அதனால் வன்முறை நிகழ்வது தடுக்கப்படுகிறது. இவன் உள்ளுக்குள் இருக்கிற மன அழுத்தங்களை இன்னொருவனிடத்திலே சொல்லுகிற போது அதை எப்போது வேண்டுமானாலும் அவன் பலவீனமாக அதை எடுத்து கையாளுவான். ஆனால் கடவுளிடத்திலே முறையிடுகிற போது கடவுள் எப்போதும் அதை பலவீனமாக கையில் எடுக்க மாட்டான். கடவுளிடத்திலே போய் நான் இன்ன குற்றம் செய்து விட்டேன், நான் பொய் சொல்லிவிட்டேன், நான் ஏமாற்றி விட்டேன், நான் துரோகம் செய்து விட்டேன், நான் தவறு இழைத்து விட்டேன், நான் இப்படிப்பட்ட தவறுகளை இழைத்ததால் இறைவா என்னை மன்னித்து விடும், ஆண்டவனே எனக்கு மன்னிப்புத்தா என்று இவன் கடவுளிடத்திலே மனம் விட்டு பேசுகிற போது இவனுடைய உணர்ச்சிகள் அவ்வளவும் வடிந்து விடுகிறது. மன அழுத்தத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று விடுகிறான். அதுதான் ஆன்ம விடுதலை. கடவுளிடத்திலே நீ சொல், முறையிடு, வாய்விட்டு பேசு, மனம் விட்டு பேசு என்று அவனுக்கு பயிற்சி கொடுக்கிற போது கடவுளின் பெயரால் அவன் பேசுகிறான். பேச பேச அவனுடைய மன அழுத்தம் வெளியேறுகிறது. அந்த அழுத்தத்திலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். அப்படித்தான் மனிதன் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறான். இல்லை என்றால் உணர்ச்சி வயப்பட ஒருவருக்கு ஒருவர் துரோகம் இழைக்க, பழி வாங்க, இதுவே மனிதனை மனிதன் அழித்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு நிலையாக போய் முடிந்திருக்கும். எனவே நம்முடைய முன்னோர் மிக புத்திசாலித்தனமாக மதங்களை உருவாக்கினார்கள், கடவுளை உருவாக்கினார்கள், மானுடத்தை நெறிப்படுத்தினார்கள். இது வரலாற்றில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் பெண்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதும், கணவனுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் மாற்று கருத்து இல்லை. அன்பு சகோதரி ஜாய் அவர்கள் பேசுகிற போது கணவன் நமக்கு தலை, மனைவியாக இருக்கிற நாம் கழுத்து போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கருத்திலே நான் மாறுபடவில்லை. அப்படி இருக்கிற போது ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையால் சொல்லுகிறார். ஆனால் இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த சமூகத்தில் இருக்கிற ஒடுக்குமுறைகள் மாற வேண்டும் என்று கருதுகிற பெண்ணியவாதிகள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள் இதற்கான பங்களிப்பை, மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் சொன்னார், ஆண்களை போல் நீ உடை உடுத்து, ஆண்களை போல் நீ கூந்தலை வைத்திருக்காதே, ஆண்களை போல் கிராஃப் வெட்டு, ஆண்களை போல் நீ
படிக்க வேண்டும், ஆண்களைப் போல நீ அதிகாரத்தை நுகர வேண்டும், நீ நாடாளுவதற்கான உரிமையை பெற்றவள், அந்த ஆளுமையை பெற்றவள் என்கிற உணர்வை தந்தை பெரியார் நமக்கு தந்தார். அதன் பிறகுதான் தோழர்களே இந்த நூற்றாண்டில் தான் பெண்கள் படிக்க தொடங்கினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நூற்றாண்டில் தான் பெண்கள் படிக்க தொடங்கினார்கள். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் பெண்களுக்கான கல்வி. 1891 தான் முதலாக இந்தியாவில் மகாத்மா பூலே அவர்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கென்று ஒரு பள்ளியை இந்தியாவில் நிறுவினார். முதலாக நம்முடைய காந்தியடிகளைத்தான் நாம் மகாத்மா என்று அறிவோம். ஆனால் உண்மையாக அதற்கு முன்பே மகாத்மா என்று அறியப்பட்டவர் ஜோதிராவ் புலே அவர்கள். அவரை இன்றைக்கு நாம் ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால் அவர்தான் முதலில் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று அவரும் அவருடைய துணைவியாரும் பள்ளிக்கூடத்தை நிறுவினார்கள். ஆக ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதில் யாருக்கும், அதாவது ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இணங்கி வாழ வேண்டும் என்கிற பொருளில் அவர் சொல்லுகிறார். இணைந்து வாழ்வதோடு இணங்கி வாழ வேண்டும் என்கிற பொருளில் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆண் படிக்கலாம், பெண் படிக்கக்கூடாது என்பது ஓரவஞ்சனை இல்லையா? ஆண்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், பெண்கள் எதையுமே செய்யக்கூடாது, நீ பிள்ளை பெறுகிற எந்திரம் என்று ஒடுக்குவது அநீதி இல்லையா? ஆக இவ்வளவு காலமாக பெண்களை போக பொருளாகவும் வாரிசுகளை பெற்றுத்தருகிற பிள்ளை பெறுகிற எந்திரமாகவும் மட்டுமே பெண்களை நடத்தி வந்தார்கள் என்கிற வரலாறு பழைய வரலாறு. அந்த வரலாறு நொறுக்கப்பட்டதற்கு காரணம் பெண்களுக்காக சிந்தித்த ஆண்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெண்களுக்காக சிந்தித்த பெண்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் பெண்கள் இவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளாவதற்கு காரணம் இந்த சமூகம் என்பது இயல்பாகவே ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி என்கிற ஒரு ஆணாதிக்க சமூகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எழுதிய நூலாசிரியர் பெண், ஆனால் அவர் மேடையிலே இல்லை. எல்லோரும் ஆண்கள் தான் உட்கார்ந்திருக்கிறோம். புத்தகத்தை வெளியிட்டது ஆண், பெற்றுக்கொண்டது ஆண், ஆனால் எழுதியவர் கீழே அமர்ந்திருக்கிறார். தேட வேண்டியிருக்கிறது, கூப்பிட வேண்டியிருக்கிறது. ஏன் என்றால் இது புரிதலுக்காக நாம் சொல்லுகிறோம். பெண்கள் மேடையிலே சரிபாதி அமர வேண்டும், தவறில்லை. இப்படி பெண்கள் சரிபாதியாக ஒரு அதிகாரத்தை நுகர்ந்து கொள்வதனால் சமூகம் கெட்டுவிடாது. இன்றைக்கு பெண்கள் படித்து விட்டதனால் சமூகம் என்ன கெட்டு போய்விட்டதா? ஹிலாரி கிளின்டன் அமெரிக்காவின் அதிபராக கூடிய அளவுக்கு அவர் போய் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அவர் கற்ற கல்வியில் இருந்து வந்தது. அவர் கற்ற கல்வியில் இருந்து வந்தது. உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லரசாக விளங்குவது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவினுடைய அதிபராக போட்டியிடக்கூடிய தகுதியை ஒரு ஆண் தான் பெற வேண்டுமா? இதுவரையில் 44 அதிபர்கள் வந்திருக்கிறார்கள், அவ்வளவு பேரும் ஆண்கள் தான். இதுவரையில் பெண்கள் போட்டியிடுவதற்கே தயாராக இருந்ததில்லை. முதல் முறையாக ஹிலாரி கிளின்டன் அங்கே போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். அதற்கு காரணம் அவர் பெற்ற கல்வி. எனவே பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்களுக்கு அதிகாரம் வேண்டும். ஆண்கள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஆதிக்கம் செய்யக்கூடிய அரசியல் தளத்தில் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்த்து நின்றார். ஆண்களை எதிர்த்து நின்றார். ஆணுக்கு ஆண் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்கு சதித்திட்டம் தீட்டுகிற இந்த சமூக அமைப்பில் ஒரு பெண் அவர்களின் சதிகளை எதிர்த்து முறியடித்து வென்று காட்டினார் என்று சொன்னால் அதற்கு அவருக்கு இருந்த அந்த கல்வி அறிவும் முக்கியமானதுதான், அவருக்கு இருந்த அந்த துணிச்சலும் முக்கியமானதுதான். எனவே பெண் கல்வி பெறுவதோ துணிச்சலை பெறுவதோ குடும்ப அமைப்பை சிதைத்துவிடும் என்று நாம் கருத வேண்டியதில்லை. கணவனுக்கு கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்று இதை புரிந்து கொள்ளக்கூடாது. கணவனும் சரிதான், மனைவியும் சரிதான், இருவரும் சமமான அதிகாரங்களை கொண்டவர்கள். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் புருஷன் பெண்டாட்டி என்கிற சொல்லாட்சியே கிடையாது. இலக்கியங்களிலே தலைவன் தலைவி என்கிற சொல்லாட்சி தான். இந்த சொல்லாடல்கள் தான். தலைவன் தலைவி. உலகத்தில் ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் 2 தலைவர்களை கொண்ட அமைப்பு, அது குடும்பம் என்கிற அமைப்பு மட்டும்தான். மற்றபடி எல்லா அமைப்புகளிலும் ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். இன்னொரு தலைவர் துணைத் தலைவராக இருக்கலாமே தவிர இணையான தலைவராக இருக்க முடியாது. 2 தலைவர்கள் எந்த அமைப்பிலும் இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, கட்சி என்றால் ஒரு தலைவர். இந்திய அரசு என்கிற அமைப்பில் கூட குடியரசுத் தலைவர் ஒருவர், துணைத் தலைவர் இன்னொருவர். ஆனால் உலகத்தில் ஒரு அமைப்புக்கு 2 தலைவர்கள் உண்டு என்றால் அது குடும்பம் என்கிற அமைப்பு தான். ஒரு தலைவர் கணவர், இன்னொரு தலைவர் மனைவி.
இந்த மனைவி என்கிற சொல்லுக்கு நம்முடைய கிராமத்திலே வீட்டுக்காரி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்காரியா, வீட்டுக்காரி அப்படிங்கிறாங்க. இந்த மனைவினா வீடு, மனைவினா வீட்டுக்காரி என்று. மனைவி என்றால் மனத்தில் நிறைந்தவள் மனைவி என்று பொருள். மனத்தோடு தொடர்புடையதுதான் மனிதன் என்கிற சொல்லும், மனத்தோடு தொடர்புடையதுதான் மனுஷன் என்கிற சொல்லும், மனத்தோடு தொடர்புடையதுதான் மனுஷி என்கிற சொல்லும், மனத்தோடு தொடர்புடையதுதான் மனைவி என்கிற சொல்லும். மனைவி என்கிற சொல்லும் அதுதான். ஆகவே கணவனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே போல மனைவிக்கும் அதிகாரம் உண்டு. பேசுவதற்கு அதிகாரம், கருத்து சொல்வதற்கு அதிகாரம், முடிவெடுப்பதற்கு அதிகாரம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே கணவனுக்கு கட்டுப்பட்டவள் மனைவி என்பதால் கதவோரத்தில் நின்று கொண்டு பார்க்கலாம். 10 பேர் கூடியிருக்கிற, ஆண்கள் கூடியிருக்கிற இடத்திலே வந்து அவள் கருத்து சொல்லக்கூடாது. அதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால், மகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைக்கு அவள் 22 வயது 23 வயதிலே வாழ்க்கைக்கு இல்வாழ்க்கைக்கு அவள் தயாராகி விடுகிறாள். 13 வயதிலே பருவத்தை எழுதுகிறாள். 23 வயதிலே திருமணத்திற்கு தயாராகிறாள். 23 வயதிலே இருக்கிற ஒரு பெண்ணை எப்போதாவது தந்தையாவது தாயாவது அல்லது மாமனாவது அத்தையாவது உனக்கு என்ன விருப்பம் என்று நாம் கேட்டதுண்டா? யாரை நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய், இவனை பிடித்திருக்கிறதா அல்லது அவனை பிடித்திருக்கிறதா என்று நாம் கேட்டதில்லை. நாம் முடிவு செய்கிறோம். நான் பெற்ற பிள்ளை, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவன் படித்திருந்தாலும் சரி படிக்காதவனாலும் சரி தாய் மாமன் அவன் அப்படிதான் இருப்பான், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படித்தான் நம்முடைய சமூகம் இவர்களின் மீது அவர்களின் விருப்பத்திற்கு எதிரான பல முடிவுகளை திணித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதிக்கத்தை தான் இந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அதிலே தாயாய் இருப்பவளும் ஒத்துழைக்கிறாள், மாமியாராய் இருப்பவளும் அப்படியே போய்விடுகிறாள். ஏனென்றால் இந்த ஆணாதிக்க சமூகத்திற்குள்ளே அப்படி நாம் பழகி போய்விட்டோம், சிந்தித்து பழகிவிட்டோம். எனவே அவர்களுடைய விருப்பத்தை கேட்க வேண்டும் என்பது எந்த வகையிலும் ஒரு குடும்ப அமைப்பை சிதைப்பதல்ல. அந்த பெண்ணுடைய விருப்பம். அவள் படிக்க விரும்புகிறாள், படிக்கட்டும். அவள் வேலைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாள், போகட்டும். அவள் ஒரு IAS ஆக வேண்டும் என்று விரும்புகிறாள், ஆகட்டும். அவள் அரசியலுக்கு வர விரும்புகிறாள், சரி. அவள் MLA-வாக வேண்டும், MP ஆக வேண்டும், அனுமதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரம் என்பதுதான் பெண்ணியம், அதுதான் ஃபெமினிசம். இதுதான் 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு கருத்தியலாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இது டெமோக்ரசி என்கிற ஜனநாயகத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆணுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பெண்ணுக்கு உண்டு. ஆணுக்கு நுகர்கிற அத்தனை அதிகாரத்தையும் பெண்ணும் நுகர வேண்டும். இதை நாம் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பழைய காலத்து அடக்குமுறை தொடரும், அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறை தொடரும். 10 ஆண்கள் படிப்பதை விட ஒரு பெண் படித்தால் சமூகம் விரைவாக மாற்றமடையும். ஏனென்றால் உலகத்தை பெற்ற குழந்தைக்கு முதலில் காட்டுகிறவள் தாய்தான். இவன்தான் உன் அப்பன் என்று சொல்லுகிறவள் தாய்தான். இவன்தான் உன் அண்ணன் என்று சொல்லுகிறவள் தாய்தான். இது நிலா என்று சொல்லுகிறவள் தாய்தான். இது ஆடு மாடு என்று கற்பிக்கிறவள் தாய்தான். எனவே தாய் படித்தவளாய் இருந்தால்தான் முறையானதை கற்பிப்பாள். தாய் படித்தவளாய் இருந்தால்தான் அறிவியல் பூர்வமாக குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பாள். தாயே பிசாசு நம்பிக்கை உள்ளவளாக இருந்தால், சாத்தான் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தால் அந்த தாய் குழந்தையை கோழையாகத்தான் வளர்ப்பாள். இங்கே போகாதே, அங்கே போகாதே, இருட்டிலே நிற்காதே, அந்த புளிய மரத்து நுனியிலே வேப்ப மரத்து நுனியிலே பிசாசு இருக்கிறது, முந்தா நாள் இறந்து போனவன் அவன் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறான் என்று குழந்தையை வளர்க்கிற போதே பேய் பிசாசு பயத்தை ஊட்டி ஊட்டி ஒரு குழந்தையை கோழையாய் வளர்க்கிற நிலை பெற்ற தாயிடமிருந்துதான் உருவாகிறது. எனவே தாய் கற்றவளாயிருந்தால், வெளி உலகத்தை புரிந்தவளாயிருந்தால், அறிவியல் பார்வை உள்ளவளாயிருந்தால், ஜனநாயக புரிதல் உள்ளவளாயிருந்தால் அந்த குழந்தை துணிச்சலாய் வளரும், கோழை இல்லாமல் கோழைத்தனம் இல்லாமல் வளரும். உலகத்தில் மனிதனுக்கு முதல் நோய், அவனை வீழ்த்துகிற நோய் பயம் என்கிற நோய்தான். பயம் ஒருவனை அணுகிவிட்டால் அவன் பலவீனமாகி விடுகிறான். முதல் ஃபர்ஸ்ட் வீக்னஸ் ஒருவனுக்கு பயத்தில் இருந்துதான் வருகிறது. ஆக பயமில்லாமல் வளர்க்க வேண்டும் குழந்தையை என்றால் அந்த தாய் கற்றவளாய் இருக்க வேண்டும், சுதந்திரமாக சிந்திக்கிறவளாக இருக்க வேண்டும். எனவே பெண்கள் படிக்க வேண்டும், அவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற இந்த கருத்து எந்த வகையிலும் ஒரு குடும்பத்தை பாழ்படுத்தி விடாது. ஆனால் ஆண்கள் எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால், பெண்ணை பெண்ணாக பார்ப்பதில்லை, நம் வீட்டிலே ஒரு சொத்தாக பார்க்கிறோம். வீடு ஒரு சொத்து,
ஆடு மாடு ஒரு சொத்து, நகை நட்டு ஒரு சொத்து என்பதைப் போல பெண்ணையும் ஒரு அசட்டாக, சொத்தாக நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இவனுக்கு பொசசிவ்னஸ் என்பது வருகிறது. பொசசிவ்னஸ் என்பது உடைமைதாரர் என்று பொருள். அதை உடைமை, என்னுடையது அப்படின்னு சொல்லுறது. என்னுடையது என்று உரிமை கோருகிற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்னவள் என்று எண்ணுவது தவறல்ல, ஆனால் ஒரு உடைமையை நினைப்பதை போல, என்னுடைய அசட் இது, இந்த வீட்டை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இந்த சொத்தை விட்டு கொடுக்க முடியாது, இந்த நகை நட்டை விட்டு கொடுக்க முடியாது என்பதை போல பெண்ணை வெறும் ஒரு கமாடிட்டியாக, ஒரு சொத்தாக, ஒரு பொருளாக பார்க்கிற பார்வை, இதையெல்லாம் நாம் எங்கிருந்து உணர்கிறோம் என்றால், இந்த சமூகத்தில் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர்களின் சிந்தனைகளில் இருந்து நாம் உணர முடிகிறது. எனவே நாம் பெண்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு பெண்களுக்கான ஜனநாயகத்தை அனுமதிப்பதும் நம்முடைய கடமை. அன்பு சகோதரி ஜாய் ஐசக் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஹோட்டலில் நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்தேன் என்று சொன்னார். அது எனக்கு வருத்தத்தை தந்தது என்று சொன்னார். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பில்லையே என்கிற அச்சத்திலிருந்து அவர் வருத்தப்பட்டார். அந்த பெண்ணுடைய எதிர்காலம் பாழ்பட்டு விடுமோ, ஏனென்றால் இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது, ஆண்களால் அந்த பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்கிற அந்த அச்சம் நியாயமான அச்சம். ஆனால் மகாத்மா என்று நாம் போற்றுகிற காந்தியடிகள் என்ன சொன்னார்? ஒரு இளம் பெண் இந்த சமூகத்தில் என்றைக்கு ஆண் துணை இல்லாமல் தனியே போக, தனியே வர இங்கு சுதந்திரம் உருவாகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் உணர்வேன் என்று சொன்னார். ஆண் துணை இல்லாமல் போவது என்பது என்னவென்றால், இன்றைக்கும் வெளியிலே கிராமத்தில் 10 வயது பையன் 30 வயது பெண்ணுக்கு துணையா போவான். கூட ஒரு கடைக்கு போறோம்னா, கடையில் ஒரு பொருள் வாங்கினா பொண்ணை தனியாக அனுப்ப மாட்டாங்க, 10 வயசு பையன் கூட போவான், அவன் தான் துணை. பெண் தனியா போகக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது, பெண்களை சுரண்டுகிறது, பெண்களை தவறாக நுகர்பொருளாக பயன்படுத்துகிறது என்கிற அதுதான் காரணம், இந்த சூழல் தான் காரணம். அந்த அச்சம் நியாயமானது. ஒருவர் இருவர் என்று வருகிற போதுதான் அரசியலிலே கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்கள் வருவதற்கு பதிலாக ஆண்களுக்கு இணையாக சமமாக பெண்கள் வந்தால் எந்த பெண்ணையும் யாரும் குறை சொல்ல முடியாது, எந்த பெண்ணையும் யாரையும் விமர்சிக்க முடியாது, எந்த பெண்ணுக்கும் எதிரான எந்த அவதூறும் வராது. ஒரு நிகழ்ச்சியிலே, ஒரு கட்சியிலே 10 பேர் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் 10 பேர் பெண்கள் இருக்கிற போது எவன் விமர்சிக்க முடியும்? யார் அவதூறு பரப்ப முடியும்? முடியாது. ஆகவே இந்த சமமான அதிகாரங்கள், சமமான நுகர்வு என்கிற அந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் நாம் மறுபடியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அதே சமூக கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு துணை போகிறோம் என்றாகிவிடும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்கள் பட்ட பாடு பாழ் என்றாகிவிடும். இன்றைக்கு அவர்கள் உழைத்த உழைப்பால் தான் நான் அடித்து சொல்லுவேன், உங்களுடைய தாயும் தந்தையும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். ஆசிரியர்களாக வருவதற்கு, தாயும் ஆசிரியராக வருவதற்கு இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கியது பெரியாரின் உழைப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. பெண்கள் படிக்கலாம், ஆசிரியர்களாக வரலாம் என்கிற நிலை வந்ததால் தான் ஜாய் படிக்க முடிந்தது. தாயும் படித்து ஆசிரியராக வர முடிந்ததால் தான் அந்த தாய்க்கு பிறந்த ஜாய் இன்றைக்கு அவரும் கல்வி கற்க முடிந்தது, இப்படி கட்டுரைகள் எழுத முடிந்தது, ஒரு புத்தகத்தை இன்றைக்கு பதிவு செய்ய முடிந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை தாய் படிக்காமல் இருந்திருந்தால் பெற்ற பிள்ளை 13 வயதிலே பருவத்துக்கு வந்ததும் தாய் மாமனுக்கு பிடித்து கொடுத்திருப்பார்கள். என் வேலை முடிந்தது, என் கடமை முடிந்தது, நீ அங்கே போ, புகுந்த வீட்டுக்கு போய் நீ அடிமை வேலை செய் என்று பெற்றவர்கள் அனுப்பியிருப்பார்கள். ஆனால் ஜாய் அவர்கள் படித்ததனால் அவர் விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடிந்தது. அவர் விரும்புகிற மாதிரி புத்தகம் எழுத முடிந்திருக்கிறது. அவர் விரும்புகிற மாதிரி புத்தகம் இன்றைக்கு வெளியிட முடிந்திருக்கிறது. எனவே நாம் குடும்பத்திலே இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. கணவனுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. கணவனுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே போல மனைவியின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவனாக கணவன் இருக்க வேண்டும் என்று யார் சொல்லுவது? கணவனுக்கு அறிவுரை சொல்லுவது யார்? ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுவது யார்? ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஆனால் இருவரும் புரிந்து கொள்வதில் தான் ஒருவர் பொறை என்பதே வரும். ஒருவன் பொறுத்துக் கொள்வதால் தான் 2 பேர் நட்பாக இருக்க முடியும்.
ஆனால் ஒருவன் எப்போது பொறுத்து கொள்ள முடியும் என்றால் இரண்டு பேருக்கும் இடையிலே புரிதல் வருகிற போதுதான் ஒருவர் பொறுத்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளாததற்காக நாம் பொறுத்து கொள்ள முடியாது. என்னை ஒருவன் புரிந்து கொள்ளவே இல்லை, அதற்காக அவன் என்னை பற்றி பேசுகிற அவதூறை நான் பொறுத்து கொள்ள முடியாது. அவனோடு நட்பாக என்னால் இருக்க முடியாது. நட்பாக எப்படி இருக்க முடியும் என்றால் அவனும் நானும் புரிந்து கொள்ளுகிற போது அவனால் வருகிற இடையூறை நான் பொறுத்து கொள்ளலாம். ஆக புரிதலில் இருந்துதான் பொறுமையும் வரும், புரிதலில் இருந்துதான் பொறை என்பது உருவாகும். அப்படி கணவனும் மனைவியை புரிந்து கொள்வது, மனைவியை கணவன் புரிந்து கொள்வது, இருவரும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பது என்கிற அந்த சரிசமமான அறிவுரை தான் நமக்கு தேவை. அந்த புரிதலைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜாய் அவர்களின் கருத்துக்கு மாறுபட்டு முரண்பட்டு நான் பேசவில்லை. ஜாய் அவர்களின் கருத்து இன்றைய பார்வையில் இருந்து பதிவாகி இருக்கிறது. ஜாய் ஐசக் அவர்களின் கருத்து ஒட்டுமொத்த இந்த சமூகம் வளர்ந்த நிலையில் இருந்து இது எப்படி வலுப்பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து அதிலிருந்து நாம் பெண்களின் சுதந்திரத்தையும் பெண்களின் உரிமையையும் பெண்களின் அதிகார நுகர்வையும் நாம் போற்ற வேண்டும். அதற்குரிய ஏதுவான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த முயற்சி அரிய முயற்சி. இன்றைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிற காரணத்தால் இணையத்தில் அவர் எழுத முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் எவ்வளவோ சமூக ஊடகங்களில் எவ்வளவோ பாதிப்புகள் இருக்கின்றன, பாழ்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை தாண்டி இவர் உருப்படியான வேலையை செய்திருக்கிறார். ஆக சமூக ஊடகங்கள் அனைத்தும் தீங்குகளை விளைவிக்கும் என்று பொருள் இல்லை. சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. ஏனென்றால் சரியாக அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தாய் தந்தைக்கு இங்கே நன்றி சொன்னார். பிராட்டப், பெற்றவர்கள் எப்படி எங்களை வளர்க்கிறார்கள் என்கிற அந்த வளர்ப்பு முறை. ஆக அவர்கள் படித்ததனால் அந்த வளர்ப்பு முறை இருந்தது. தந்தை மட்டும் படித்திருந்தால் தாய்க்கு அதை புரிய வைத்திருக்க முடியாது, தாய்க்கு அதை உணர்த்தி இருக்க முடியாது. ஆக இருவரும் படித்தார்கள், இருவரும் ஆசிரியர்கள். அதிலிருந்து ஒத்த புரிதல் வந்தது. ஜாய் என்கிற ஒரு ஆளுமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி அவர் எழுதிய பதிவுகள் இன்றைக்கு ஒரு அருமையான நூலாக வெளிவந்திருக்கிறது. அவருடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் தொடர்ந்து பல நூல்களை அவர் வெளியிட வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.